யார் வேணால் ஜாயின் பண்ணல. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் ஜாயின் பண்ணுங்கிறதெல்லாம் அப்படி எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் நீங்கள் அங்கீகாரம் வாங்கிட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. அந்த கோர்ஸில் வந்து ஹிந்துஸை நீங்கள் வந்து சேர்க்க நான் ஹிந்துஸ் மட்டும் தான் சேர்க்குறீங்க. அப்போ அதில் வந்து நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? அந்த ஃபிலாசபியில் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? ஃபிலாசபிக்கிறது வந்து எனிபடி கேன் ஜாயின். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தி ஃபிலாசபி தே கேன் ஜாயின். தே வாண்ட் டு தோஸ் ஹூ வாண்ட் டு ஸ்டடி தே கேன் ஜாயின். அப்போது நீங்கள் வந்து இதில் இவங்கெல்லாம் சேரக்கூடாது. அதை நீங்கள் ப்ரீச் பண்ணுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி அதை நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அவுட் ஆஃப் கேம்பஸில் அதை நடத்துகிறாங்க. அதுதான் அந்த பேரில் வெளிநாட்டிலேருந்து அவங்க ஃபண்டு வாங்க. வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு மட்டும் வரல. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ஸ்காலர்ஸாக எடுக்கிறாங்க அந்த கோர்ஸுக்கு. நீங்கள் வந்து இந்தியாவுக்கு பஞ்சம் பிழைக்க வந்தீங்க, வியாபாரம் பண்ண வந்தீங்க வியாபாரம் பண்ணினீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த மதத்தை நீங்கள் பரப்ப ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி இங்கே இருந்த மதத்தை வந்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிந்துத்துவா நீங்கள் டைட்டில் போடுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? நான் என்ன கேட்குறேன், டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிந்துத்துவாங்கிற அந்த ஹிந்துத்துவாங்கிற வேர்டை எடுத்துகிட்டு நான் வேற ஒரு ரிலீஜியன், எனக்கு அது விருப்பம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணும்போது நான் இன்னொரு ரிலீஜனை பற்றி பேசுறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்துக்கு பார்த்தோம் அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் இன்னொரு மதத்தை வச்சா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? இந்நேரம் வந்து தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவே கொந்தளிச்சிருக்கும்.